இப்ப எல்லாமே மாறியதனுடைய விளைவு மனிதன் சாப்பிடுற உணவு பூரா வேறு விதமா போச்சு. ஆரம்பத்துல நம்ம ஆளு எல்லாம் மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டாங்களாம். மாமிசத்தை சுட்டு சாப்பிட்டாங்க. வெள்ளைக்காரன் வந்தா என்னடா நாகரிகம் இல்லாம சுட்டு சாப்பிடுறாங்க, அத்தாடி அநாகரிகமா இருக்கு, நீங்க இதெல்லாம் நாகரிகமா மாறுங்க, சமைச்சு சாப்பிடுங்கன்னு கொண்டு வந்தாங்க. இப்ப கடைசியா என்ன தெரியுமா, இப்ப என்ன திரும்ப சுட்டு சாப்பிடுறாங்க. ஆமா பத்தியெல்லாம் இல்லையா, அது வாட்டுக்கு சுத்திக்கிட்டே கிடக்கு. இப்ப எங்க ஆரம்பிச்சோமோ அங்க வந்து நிக்கலாம். இந்த கிழவி சொன்னா அவ்வையாரு பசித்து புசின்னா, பசிச்சா சாப்பிடு, இல்லைன்னா பேசாம இருக்கணும். இப்ப வேற விதமா வந்துருச்சு. என்ன நேரத்துக்கு சாப்பிடுறாங்கிறாங்க. ஆமா நேரத்துக்கு மாத்திர. நான் என்ன கேக்குறேன், தலைவலிக்கு மாத்திரை போட்டா தலைவலி தீருது, காய்ச்சலுக்கு மாத்திரை போட்டா காய்ச்சல் போயிருது, விருந்தாடி வந்தா அவங்க போகலைனாலும் நம்ம போக வச்சிருவோம் பேசி. ஆனாலும் சக்கரை நோய்க்கு மாத்திரை சாப்பிட்டா தீரவே மாட்டேங்குது. ஏன் அது எது தீர மாட்டுது? மாத்திரை தீர மாட்டேங்குது. மாத்திரை தீருது, சாக தொட்டிக்கு தின்னுறானே, எப்படி தீர? மாத்திரை வாங்கணும்ல தொடர்ச்சியா, எங்கிட்டு வாங்க, வியாபாரம் அவங்களுக்கு நடக்க வேணாமா? ஆமா சரி, அது போட்டு தம்பி. இங்க சத்தம் ஒண்ணு கேட்டுச்சு. ஆமாங்க உண்மைக்கே நாங்க தான் குடும்பமே சத்தம் போட்டுக்கிறோம். ஏன் அப்படி கத்துறீங்க? ஏங்க கத்தலங்க, அப்பா கத்துறீங்க இல்ல, நம்ம பேசுறது சில பேருக்கு கத்துற மாதிரி கேட்கலாம். இப்போ நீங்க பாருங்க, வந்தே மாதரம் நீங்க வந்து பேசுறப்ப நீங்க பேசுற பேச்சை ஏத்துக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது பிடிக்காம ரெண்டு பேரும் பாட்டு பாடுன்னு சொன்னவங்களும் இங்கதான் இருக்காங்க. இப்போ ஒருத்தருக்கு என்னமோ பிடிக்குது, இன்னொருத்தருக்கு ஏதோ பிடிக்குது. ஆனா அதையும் அறிந்து நம்ம பொதுநலத்தை பத்தி பேசுறோம் பாத்தீங்களா. ஒரு விஷயம், 4 பேர் நல்லா தான் நமக்கு சந்தோஷம். எல்லாருக்கும் ஒருத்தர் நல்லவரா நடந்துட முடியாது. எல்லாருக்கும் ஒருத்தர் ஒத்து போறாருன்னா அவர் சால்ரா போடுறாருன்னு, சால்ரா செங்னு போடுறாரு அர்த்தம். அதான உண்மை. அது உண்மை. வளைஞ்சு நெளிஞ்சுதான் இருக்கு பாதைகளும். ஆமாங்க, இங்க பூமியில பாதை மட்டும் வளைஞ்சு இல்ல, மேல இருக்கிற பால் வீதிங்கிற அந்த கேலக்சி அங்கேயும் வீதி வளைஞ்சிருக்கு. கேலக்சி தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அது விஞ்ஞானம். இப்ப நான் என்ன சொல்றேன், நேர்மையா இருக்க முடியல. ஆமாங்க, நேர்மையா இருக்கிறவன பொழைக்க தெரியாதவன் அப்படித்தான் சொல்லுவேன். அயோக்கியத்தனை அம்புடும் பண்றேன், அவன் தான் புத்திசாலின்னு பேரு. ஆமா, அப்ப எவ்வளவு பெரிய ஆபத்தான பாதையில ஆபத்தான உலகத்துல நம்ம வாழ்றோம்.